ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம். ஸ்ரோத்ராதீனிந்திரியாணி அன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. ஸ்ரோத்ராதீனிந்திரியாணன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்யே இன்னொரு சாரார். இப்போது ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொன்னார்? பிரம்மாக்னிம் பிரம்மஹவிர் அப்படின்னு சொன்னார். அடுத்தது பிரம்மாக்ன உபஜுஹ்வதி அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அந்நிய இன்னொரு சாரார் சம்யமாக்னிஷு. சம்யம் அப்படின்னு சொன்னால் 3 விதமான இது என்னது அப்படின்னு கேட்டால் 3 விதமான செயல்பாடுகள்: தியானம், தாரணை, சமாதி. சமாதின்றது என்ன? எண்ணம் அதாவது எண்ண ஓட்டங்கள் அடங்கி செயல்பாடுகள் இல்லாமல் அமைதியாக இருந்து இறைவனை அனுபவிப்பது. அடுத்தது தியானம், தாரணை. தியானம் என்று சொன்னால் என்ன? அந்த இறைவனுடைய நாமாவை தியானம் செய்வது, இறைவனுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அதை தியானம் செய்வது. அதுபோல் இந்த அக்னியில் ஸ்ரோதாதீனி இந்திரியாணி. ஸ்ரோதான் அப்படின்னு சொன்னால் என்ன? காதில் கேட்கக்கூடிய செயல்கள். அதப்புறம் கையால் சரீரத்தால் செய்யக்கூடிய செயல்கள், செவி முதலிய பொறிகளாலும் ஐம்புலன்களாக செய்யக்கூடிய செயல்களாலும், அப்புறம் சரீரத்தில் டாக்டைல் சென்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது தொடு உணர்ச்சி, அதுபோல் சரீரத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் ஜுஹ்வதி, அதையும் ஹோமம் செய்கின்றார். அதையே பிரம்மத்திற்கு என்ன ஹவிஸாக சமர்ப்பிக்கின்றார். மேலும் அந்நிய பிறர் சப்தாதீன், சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியாக்னிஷு, இந்திரியங்கள் அதாவது என்ன? இந்திரியங்கள் வரும்போது மெய்வாய் கண் மூக்கு செவி, பார்ப்பது, கேட்பது, பேசுவது, அதுபோல் இந்திரியங்களில் செய்கிற அந்த செயலை இந்திரியாக்னிஷு, இந்திரியமாகிய பொறிகளில் ஹோமம் செய்கின்றனர். ஜுஹ்வதி அப்படின்னு. அதாவது சம்யமம் என்றால் தியானம், தாரணை, சமாதி, இந்த 3ம் சேர்ந்து சம்யமம் எனப்படும். அதாவது ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி, செவி முதலிய பொருள்களை, செவி முதலிய பொறிகளை முக்கியமாக வைத்து அதில் என்ன பண்ணுறார்? அக்னியில், அதாவது மனம் என்னும் அக்னி. போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்னது? அடக்கம் என்கின்ற அக்னி. இன்னொரு சாரர் சம்யமாக்னி அப்படின்னு சொன்னால் அடக்கம். அடக்கம் என்னும் அக்னியில், அடக்கல் என்னும் அடக்கல் அப்படின்றது என்ன? இந்த 3ம் சேர்ந்தது அடக்கல். என்ன? தியானம், தாரணை, சமாதி, இந்த 3 எழுத்தும் சேர்த்து இருக்கிற அக்னியில் ஹோமம் செய்கின்றனர். அதுபோலவே செவி முதலிய பொருள்களை ஹோமம் செய்கின்றனர். அதில் அந்நிய பிறர் இன்னொரு சாரார் சப்தாதீன், சப்தம் முதலிய ஓசை, ஒலி, இசை, அதுபோல் இருக்கிறத ஒலியையும் ஓசையும் அதுபோல் விஷயங்களுக்கு கிடைக்கூடியவற்றை இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி, இந்திரியம் ஆகின்ற பொறிகளில். அது என்ன அக்னி? இந்திரியமாகிற பொறி என்ன? காதில் கேட்குறது சத்தம், கண்ணால் பார்க்குறது வெளிச்சம், அப்புறம் வாயால் பேசுகிறது ஒலி, செய்திகள். அதுபோல் இவற்றை அந்த இந்திரியங்கள் மூலமாகவே ஹோமம் செய்கின்றனர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.